என் அன்பு தோழர்களே, ஒரு பக்கம் தெலுங்கு படமான காட் ஆஃப் வார், இன்னொரு பக்கம் நம்மளுடைய தமிழ் படமான தமிழ் முருகன். ரெண்டு படங்களுமே நம்மளுடைய தமிழர்களுடைய முப்பாட்டன் குறிஞ்சி நில தலைவன் முருகனை பற்றி பேசக்கூடிய படங்கள் தான். ஆனால் இந்த ரெண்டு படங்களுக்குமே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த தெலுங்கு படமான காட் ஆஃப் வார் படம் வந்து ஸ்கந்த புராணம், கந்த புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க கந்த தமிழில். ஸோ அந்த கந்த புராணம், அந்த புராணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் இந்த காட் ஆஃப் வார் படத்தை வந்து எடுக்கிறாங்க. அதே நம்மளுடைய தமிழ் முருகன் படத்தை வந்து நம்மளுடைய வெற்றிமாறன் சார் அவர்கள் அவங்க தான் டைரக்ட் பண்றாங்க. அவங்க வந்து இந்த தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு பேர்லயே எழுதப்பட்ட நம்மளுடைய திரு அறிவுமதி அப்படின்ற ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்ட தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு புத்தகத்தின் அடிப்படையாகத்தான் இந்த தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்க நம்மளுடைய வெற்றிமாறன் சார் அவர்கள். ஸோ இந்த புத்தகத்தில் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு நாவல் கிடையாது. ஏன்னா வெற்றிமாறன் சார் அவர்கள் வந்து வழக்கமாக வெற்றிமாறன் சார் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு நாவல், நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க, நிறைய நாவல் படிப்பாங்க. அந்த நாவல் பேஸ் பண்ணி படங்கள் எடுப்பாங்க. நமக்கு அதுதான் தெரியும். ஆனால் இந்த புத்தகம் வந்து நாவல் கிடையாது. இந்த புத்தகத்தில் கேள்விகளும் பதில்களாகத்தான் திரு அறிவுமதி அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க. முருகனை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முருகன் யார், முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சும்மா சொல்ல மாட்டாங்க. எல்லாத்துக்குமே ஆதாரமாக அவங்க சங்க இலக்கியங்கள் தான் அவங்க கோட் பண்ணுறாங்க. சங்க இலக்கியங்களிலே முருகனை பற்றி இப்படி குறிப்பு இருக்குது, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் அவங்க கேள்விகளும் பதில்களாகத்தான் அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இந்த புத்தகத்தின் மூலமாக. இந்த புத்தகம் ஒரு சின்ன புத்தகம் தான், கிட்டத்தட்ட 67 பக்கங்களுடைய ஒரு சின்ன புத்தகம் தான். நேரம் கிடைக்கிறப்போ வாங்கி படிங்க. ஸோ இந்த புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க இந்த தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு படத்தை. ஸோ சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாலே, சங்க இலக்கியங்களிலே முருகனை பற்றி நம்மளுடைய முப்பாட்டன் குறிஞ்சி நில தலைவன் முருகனை பற்றி எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, தொல்காப்பியத்தில் நம்மளுடைய முருகனை பற்றி குறிஞ்சி நில தலைவன் சேயோன் அப்படின்ற ஒரு பேரால தான் அழைக்கிறாங்க. சேயோன் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க முருகனை பற்றி. அதே மாதிரி சங்க இலக்கியத்திலேயே மெயின் காட் யாரு, மெயினான காட் யாருப்பா, பிரதான கடவுள் யாரு சங்க இலக்கியங்களில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முருகன் தான். அதே மாதிரி முருகனுக்காகவே ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா அது திருமுருகாற்றுப்படை தான். இந்த திருமுருகாற்றுப்படை யார் எழுதினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நக்கீரர் அவர்கள். ஸோ நக்கீரர் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 5ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இந்த திருமுருகாற்றுப்படை. 10 பாட்டில் வரக்கூடிய ஒரு நூல் தான். ஸோ இந்த திருமுருகாற்றுப்படையே முருகனை பற்றி, முருகனுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு நூல், நக்கீரரால் எழுதப்பட்ட ஒரு நூல். ஸோ இந்த நூல் வந்து பாடல்கள் தான், பொயம்ஸ் மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த நூலில் முருகனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. முருகனை பற்றி எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, முருகன் வந்து எப்படி போர்க்களத்தில் ஈடுபட்டாங்க, போர்க்களத்தில் எப்படி போர் செய்வாங்க, யானை மேலே அமர்ந்து எப்படியெல்லாம் அவங்களுடைய போர் முறை எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி போற்றி புகழ்ந்திருப்பாங்க. நம்மளுடைய முப்பாட்டன் முருகனை பற்றி போற்றி புகழ்ந்திருப்பாங்க நம்முடைய நக்கீரர் அவர்கள் இந்த திருமுருகாற்றுப்படையில். இன்னும் சொல்ல போனா திருமுருகாற்றுப்படையில நம்முடைய முருகனுடைய தாய் யார் தெரியுமா? நம்மளுடைய கொற்றவை அம்மா தான். ஸோ கொற்றவையினுடைய மகன் முருகன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர பார்வதியினுடைய மகன் முருகன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. கொற்றவையினுடைய மகன் முருகன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க திருமுருகாற்றுப்படையில். ஸோ பார்வதி அப்படின்ற ஒரு பேர் கூட எங்கேயுமே வராது. அதே மாதிரி சிவா அப்படின்ற பேர் கூட வராது, சிவபெருமான் அப்படின்ற ஒரு பேர் வருது. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒரு கதை, இந்த கதை வந்து காலமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கதையில் வந்து அதாவது பிள்ளையார், கணபதியும் முருகனும் பிரதர்ஸு, சிவபெருமானும் பார்வதிக்கும் பிறந்தவங்க தான் இவங்க 2 பேரும். இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு இல்லையா? இந்த கதையெல்லாம் இந்த திருமுருகாற்றுப்படையில் இல்லை. இந்த திருமுருகாற்றுப்படையில் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட் கணபதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த பிள்ளையாரை இந்த திருமுருகாற்றுப்படையில் ஆப்சென்ட் தான், இல்லவே இல்லை. திருமுருகாற்றுப்படையில் விநாயகரே வரமாட்டாங்க. ஸோ திருமுருகாற்றுப்படையில் முருகன் வந்து கொற்றவையின் மகனாகத்தான்
சொல்லியிருக்கிறாங்க நக்கீரர் அவர்கள். அதே மாதிரி முருகனுடைய வழிபாடு எப்படி இருந்திருக்கு, முருகனுக்கு வந்து இந்த வேலன் வெறியாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலன் வெறியாட்டம் அப்படின்னா இந்த காந்தார படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த காந்தார படத்தில் அந்த தெய்வம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய உடம்புக்குள்ளே வந்தால் எப்படி வெறி கொண்டு ஆடுவாங்க, அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் வந்து பழங்குடியின மக்கள் எல்லாம் வந்து முருகனை வந்து ஒரு குறிப்பிட்ட மனிதன் மேலே முருகன் வர்றப்போ அவங்க வெறி கொண்டு ஆடுவாங்க. அது வந்து வேலன் வெறியாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வேலன் வெறியாட்டம் அந்த மாதிரி அந்த வழிபாடு, முருகனுடைய வழிபாடு நடக்கிறப்போ முருகனுடைய வழிபாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்முடைய நக்கீரர் அவர்கள் இந்த வெள்ளாடு, அதாவது இளமையான வெள்ளாடு மாமிசம், அந்த இளமையான வெள்ளாட்டை அறுத்து அதனுடைய ரத்தத்தை வந்து அதாவது அந்த திணை மாவில் கலந்து கொடுக்குறப்போ தான் இந்த மாதிரி முருகன் வந்து அந்த மனிதன் மேலே அந்த மனிதனுக்குள்ளே வருவாங்க. இந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் அந்த காலகட்டத்தில் நம்முடைய தமிழர்கள் வந்து நம்பியிருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் முருகனை வந்து இப்படி தான் வழிபட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த திருமுருகாற்றுப்படையில் வருது. ஸோ இப்படி இருக்க, ஸோ பாருங்கள், இந்த காலகட்டத்தில் 6 படை வீடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கோவில்கள், இந்த கோவில்களிலெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து நான்வெஜ் சைவம் தான், அசைவம் அப்படின்றதே கிடையாது, அசைவம் சாப்பிட்டு கோவிலுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, முருகனுடைய கோவிலுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் முருகனுடைய வழிபாட்டு முறையிலேயே முருகனுக்கே இந்த மாதிரி படையலாகவே இந்த மாதிரி வெள்ளாடை அறுத்து அதனுடைய ரத்தத்தை திணைமாவில் கலந்து படையலாகவே முருகனுக்கு அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து திருமுருகாற்றுப்படையில் வருது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முருகன் வந்து, அதாவது முருகன் வந்து நார்த்தில் பிறந்தார், வர்ஷிப்ட் இன் சவுத்து, இந்த மாதிரி எல்லாம் கதைகள் எல்லாமே கதைகளை வந்து கற்பனை, அதாவது ஒரிஜினலாக ஒரு உண்மையான சம்பவங்கள் நடந்திருந்தால் அந்த சம்பவங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சம்பவங்களுக்கு தங்களுக்கு ஏற்றாற் போல கற்பனை கதைகளை எல்லாம் சேர்த்து உருவாக்குறது எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து காலமாக தமிழர்கள் மேலே நடந்துக்கிட்டு தான் வருது, இன்றளவும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து தமிழர்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க, எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது. ஸோ விழிப்புணர்வோடு இருக்கணும். சங்க இலக்கியங்களை வந்து முக்கியமாக தமிழர்கள் வந்து சங்க இலக்கியங்களை வந்து நேரம் கிடைக்கிறப்போ படிக்கணும். ஏன்னா சங்க இலக்கியங்களிலே தான் தமிழர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்திருக்கு, தமிழர்கள் அக வாழ்க்கை புற வாழ்க்கை, ஸோ இதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழர்களுடைய அடையாளமே சங்க இலக்கியங்கள் தான், தமிழர்களுடைய அடையாளமே. ஸோ சங்க இலக்கியங்களில் தான் நம்மளுடைய வரலாறு இருக்குது. ஸோ அதனால் நேரம் கிடைக்கிறப்ப படிங்க. ஸோ இந்த விஷயங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா, முருகன் வந்து திருமுருகாற்றுப்படையின்படி முருகன் வந்து கொற்றவையின் மகன்தான். இந்த இந்தியா முழுக்க நீங்கள் போனீங்கன்னா பிள்ளையார் லார்ட் கணேஷா சுப்பிரமணியா 2 பேருமே பிரதர்ஸு, சிவா பார்வதி இவங்க பேரண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி கதை ஒரு பழம், ஞானப்பழம் கதை வேறு வருது இல்லையா. ஸோ அந்த பழம் வந்து முருகனுக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக கோச்சிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் வந்து புராணத்தில் வரக்கூடிய கதை, இதெல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, இதெல்லாம் வந்து புராணத்தில் வருது. எந்த புராணம்? அந்த ஸ்கந்த புராணத்தில் வருது. ஸோ இந்த ஸ்கந்த புராணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் தெலுங்குல படமே வரப்போகுது ஃபியூச்சரில். ஆனால் சங்க இலக்கியங்களிலே என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க முருகனை பற்றி, ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் தமிழ் முருகன் படம் வருது தமிழில். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், புராணத்தை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்களா, இல்லை நம்மளுடைய முருகனை பற்றி உண்மையிலேயே நம்முடைய முருகனை பற்றி சங்க இலக்கியங்களிலே எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதன் அடிப்படையில் வரக்கூடிய படத்தை வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்களா? நீங்களே சிந்திச்சு பாருங்கள் தோழர்களே. புராணமாக நம்மளுடைய சங்க இலக்கியமாக? ஸோ புராணம் தான். சங்க இலக்கியம் வந்து நம்மளுடைய வாழ்வியல் தமிழர்களுடைய வாழ்வியல் முறையை வந்து சொல்லக்கூடிய ஒரு சங்க லிட்ரேச்சர் அது. ஸோ அந்த லிட்ரேச்சரில் நம்மளுடைய முருகன், ஒரிஜினல் முருகன் எப்படி இருந்திருக்காங்க, அதில் வந்து போரில் எல்லாம் எப்படி யானை மேலே அமர்ந்து எப்படி வீர செயல்களை எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்களுங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த 6 படை வீடுகளை பற்றியெல்லாம் அவ்வளவு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறாங்க இந்த திருமுருகாற்றுப்படையில். ஸோ அந்த 6 படை வீடுகளெல்லாம் 6 படை வீடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர எங்கேயுமே வந்து அது கோவில்கள் அப்படின்னு எல்லாம் சொல்ல. 6 படை வீடுகள், 6 ஆர்மி கேம்ப்ஸ்.
ஸோ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் அப்படின்னா யார்? நம்மளை வந்து ஆண்டவங்க தான் நம்ம வந்து ஆண்டவா அப்படின்னு சொல்றோம். அதாவது தமிழர்களுடைய மரபிலேயே ஒரு முக்கியமான விஷயம் வந்து காலம் காலமாக தமிழர்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம கூடவே வாழ்ந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக உயிர் தியாகம் செஞ்சுட்டா அந்த மனிதர்களை வந்து நாம தெய்வத்தின் ஸ்தானத்தில் வைத்து நம்ம வந்து கும்பிடுறதுக்கு ஆரம்பிப்போம். நடுகள் மரபு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த பள்ளிப்படை கோவில். சோழர்கள் காலகட்டத்தில் பள்ளிப்படை கோவில்கள் வந்து எழுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து காலம் காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி தான் முருகனையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் முருகனும் நம்ம கூடவே வாழ்ந்த குறிஞ்சி நில தலைவனாக நம்ம கூடவே வாழ்ந்த நம்முடைய முப்பாட்டன் தான். அவங்க வந்து ஒரு சாதாரண மனிதர்களை விட ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியோடு ஒரு ஸ்பெஷலாக இருந்திருக்காங்க. நிறைய நற்செயல்களை எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க அந்த முருகனை வந்து நம்ம எப்போவுமே இன்றளவும் ஒரு தெய்வத்தின் ஸ்தானத்தில் வைத்து நம்ம கும்பிடுறோம் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் கருத்துரை பற்றி அதை தெரிவிக்கலாம். அதே மாதிரி இந்த கொற்றவை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த கொற்றவை அப்படின்றது வந்து ஒரு போர் கடவுள், ஒரு போர் தெய்வம், ஒரு வெற்றிக்கான கடவுள். அந்த காலகட்டத்தில் அரசர்கள் வந்து போர் செய்கிறதுக்கு போவாங்க இல்லையா, போர் செய்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொற்றவை வணங்கி தான் போவாங்க. ஏன்னா கொற்றவை வந்து போருக்கான கடவுள், விக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில். ஸோ அந்த வெற்றிக்கான கடவுள் தான் இந்த கொற்றவை. ஸோ அந்த கொற்றவையினுடைய மகன் தான் நம்முடைய முருகன் அப்படின்னு தான் குறிப்பிற்கு நம்முடைய திருமுருகாற்றுப்படையில் சங்க இலக்கியத்தில். ஸோ இந்த கொற்றவை தான் பிற்காலத்தில் இந்த புராணத்தில் வந்து கொற்றவை தான் பார்வதி அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுவாங்க. ஆனால் கொற்றவை நம்முடைய தமிழ் தெய்வம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோவில் அப்படின்னாலே தமிழ் கோவில், கடவுள் அப்படின்னாலே தமிழ் கடவுள், மொழி அப்படின்னாலே தமிழ் மொழி. இந்த மாதிரி எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் கோவில் அப்படின்னாலே தமிழ் கோவில், தமிழ் வழிபாடு, தமிழ் மந்திரம் எல்லாமே தமிழ் தான். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் கருத்துரை பட்டியலில் தெரிவிச்சுக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி நிறைய சில உண்மைகளை சொல்கிறப்போ இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. நிறைய பேர் வந்து ஆன்டி இண்டியன், ஆன்டி ஹிந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு போகட்டும். ஆனால் உண்மை என்ன இருக்கோ அதை சொல்கிறது நமக்கு நம்மளுடைய கடமை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சொல்லிட்டே போகணும். ஏன்னா உண்மை சொல்கிறதுக்கு எப்போவுமே பயப்படக்கூடாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நான் ஒன்றும் பெரிய வரலாற்று ஆய்வாளரெல்லாம் கிடையாது. இந்த வீடியோவை யாராவது வரலாற்று ஆய்வாளரோ அல்லது எழுத்தாளரோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்னதில் ஏதாவது தவறாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நான் எல்லாம் சாதாரணமான மனிதன். நான் சங்க இலக்கியங்களை வந்து இன்னமும் சங்க இலக்கியங்கள் மட்டும் கிடையாது, தமிழ் சார்ந்த விஷயங்களை வந்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இன்னமும் ஒன்றுமே தெரியல எனக்கு. இன்னமும் எத்தனையோ விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறையவே இருக்குது உலகத்தில். சாகிற வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கணும். லர்னிங் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம். பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். தமிழ் கடவுள் முருகன் தான். அருட்பெருஞ்சோதி, தனி பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. வணக்கம் தோழர்களே.